வணக்கம். சாரும் மேடமும் ஒரு 15 வருஷமா பழக்கம். நான் யூஸ்வலாக ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ண மாட்டேன். ஓபியில் தான் உட்காந்துருப்பேன். சாரும் மேடம் கூப்பிட்டோன்னே அடுத்த நிமிஷமே வரேன் சார், என்னைக்கு டேட்டு அப்படின்னு சொன்னேன். நான் அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. இது மாதிரி ஸ்கூலுக்கு கூப்பிட்டோன்னே சின்ன குழந்தைங்க தானே நம்ம ஓர் அடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் இங்கே பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் அவங்க கௌரவப்படுத்தோம் அந்த மாதிரி தெரியல. எங்களே தான் அவங்க கௌரவப்படுத்திருக்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு, பொங்கலுக்கு, தீபாவளிக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்காங்க. அது ரொம்ப இம்ப்ரெஸ்டு. குழந்தைங்க இந்த வயசுல இங்கிலீஷ் பேசுறதுலாம் எதிர்பார்க்கவே முடியல. அதனால் யூகேஜியில் என்னாலே இவ்வளோ பேச முடியுமா, இவ்வளோ நேரம் நிறுத்தாமல் பேச முடியுமான்னு தெரியல. ரொம்ப பெருமையாக இருக்குது ஸ்கூலில் நினச்சி. அதே மாதிரி ஆர்கனைசிங் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்மளுக்கே தெரியும் நம்ம குழந்தைங்கள சொல்லி ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்ட்டு. அதுவும் நம்ம காலனாலும் பரவாயில்ல, இந்த காலத்தில் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. நானே ஸ்கூல் பையனை விடும்போது அடிக்க திட்டின்னு சொல்லி அனுப்புவேன். ஆனால் அப்போ தான் நம்மளே மாதிரி ஒழுக்கமாக வருவாங்க. இந்த காலத்தில் நிறையா காரணம் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது தப்பான நினைக்கிறது தான். ஸ்ட்ரிக்ட்டு தான் நம்மளை நெறிமுறைப்படுத்துறது வீட்லேயுமே சரி. அதனால் ஸ்டூடெண்ட்ஸை இவ்வளோ நல்லா ஆர்கனைஸ் பண்ணதுக்கு டீச்சர்ஸுக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். சின்ன குழந்தைங்க ஆர்கனைஸ் பண்ண அந்த மேபி 8th 9th படிப்போம்னு நினைக்கிறேன் ஸ்கூல் குழந்தைங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரே ஒரு படம் நான் சாப்பிட்ட சொன்னது, பசங்க எவனையும் மேலே ஏறவே இல்லை, பொண்ணுங்களே தான் பேசுகிறாங்க. பசங்க தமிழ் இங்கிலீஷில் பேச மாட்டோமான்ட்டு அடுத்த சப்ஜெக்டில் பசங்க தான் இருக்கணும், பொண்ணுக்கு கம்மியாக தான் இருக்கணும். அது ஒன்று தான் ஒரே படம். மற்றபடி எல்லாம் நல்லா இருந்தது. ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, பசிக்கே யாருக்கும் போனாது. இது கொடுத்துருக்காங்க, ரோஸ் மில்க்கு, நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திடீர்னு சார் பேசணும்னா என்ன பேசணும்னு தெரியல. ஆனால் உண்மையாலுமே எங்களுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணது கௌரவம். இந்த அளவுக்கு யூகேஜிக்கு வந்துட்டு கண்டிப்பாக என் குழந்தை கூட நான் எதிர்பார்க்க மாட்டேன். இவ்வளோ நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க போது இந்த குழந்தைங்க 12வது வரைக்கும் இங்கேயே படித்து நல்ல பேரும் புகழோட வாழணும். ஸ்கூலும் 32 வருஷங்கிறது 100 வருஷம் ஆனாலும் இதே மாதிரி இன்னும் முன்னேற்றத்தோடு இருக்கணும். ரொம்ப நன்றி. திடீர்னு தோணுச்சு எல்லாம் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் கரெக்டாக போடுங்க. அதே மாதிரி உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் வச்சுருங்க. காலையில் சாப்பிடாம ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. ஏதாவது மருந்து கொடுக்குறீங்கன்னா கொடுத்து அனுப்புங்க. நிறைய டிவியில் பார்ப்பேன், ஸ்கூலில் குழந்தைங்க மயங்கி கொடுத்துட்டு. இப்போ வீட்டிலே நம்ம தனியாக இருக்கிறோம், ஒரு குழந்தை மயங்கிருச்சுன்னா நமக்கு என்ன தெரியும்? நம்ம டாக்டர், எல்லாரும் டாக்டர் கிடையாது. இப்போ ஸ்கூலில் நிறைய பேர் மயங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது நம்ம நிறைய பேர் நியூஸ் சேனல்ஸ் அவங்க நம்ம எப்பயுமே நம்ம மண்டையில் நெகட்டிவ் தான் நிறைய போகும். அவங்க விளம்பரத்துக்காக ஏதோ ஸ்கூலை அங்கே மயக்கம் பண்ணிட்டாங்க, இல்லை ஒரு வாத்தியார் லைட்டாக அடிச்சுட்டாரு, திட்டாரு, அதனால மயக்கம் பண்ணாங்க, ஒரு அடியில் விழுவுற குழந்தையா இருக்கா, அந்த குழந்தைக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனால குழந்தை தயவுசெய்து திடீர்னு தோணுச்சு, அதுக்காக சொல்றேன். என் பையன் காய்ச்சல் தான் அனுப்பவே மாட்டேன். சளி காய்ச்சல் ரொம்ப உடம்பு முடியல வீட்டில் வச்சுருக்காங்க. ஒரு நாள் ஸ்கூலுக்கு போய் ஒன்றும் பண்ண போறதில்ல. அதே மாதிரி சாப்பிடாம எந்த குழந்தையும் அனுப்பாதீங்க. ஏதாவது டாக்டர் மருந்து கொடுத்துருந்தா அந்த மருந்து கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க. திடீர்னு தோணுச்சு, அதுக்காக சொல்றேன். டாக்டரா சஜஷன். நம்ம குழந்தைக்கு நம்ம தான் முதல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். என் குழந்தைக்கு உடம்புக்குள்ள நான் தான் எடுத்துக்கணும். டீச்சரையோ வாத்தியாரையோ மற்றவங்களை குறை சொல்றது 2வது தான். அதனால அது முதல்ல பார்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம்.